தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திருமாவளவன் மீது வழக்கு பதிவு. திருமாவளவன் மீது வழக்கு பதிவு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். இந்திய தேர்தல் ஆணையம் சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதாவது, முன்பெல்லாம் வரையறை இல்லாமல் தேர்தல் பிரச்சாரம் செய்தார்கள். TN சேஷன் அவர்கள் தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்ற பிறகு தேர்தல் விதிமுறைகளில் மாற்றம் கொண்டு வந்தார். இரவு 10 மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை அவர் கொண்டு வந்தார். அதை அனைவரும் பின்பற்ற வேண்டும். ஏனால் இரவு 10 மணி ஆகிவிட்டால் ஊர் அடங்கிவிடும், பொதுமக்கள் உறங்க ஆரம்பித்து விடுவார்கள். அந்த நேரத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடாது, ஒலிபெருக்கி பயன்படுத்தக்கூடாது, தாரத்தப்பட்ட மேலதாளங்கள்லாம் வாசிக்கக்கூடாது, கூச்சலிடக்கூடாது, விசிலடிக்கக்கூடாது, பல சட்டத்திட்டங்கள்லாம் உள்ளன. ஆனால் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தொகுதிக்கு உட்பட்ட நெல்லிக்குப்பத்தில் பண்ருட்டி தொகுதி விடுதலை சிறுத்தை கட்சி வேட்பாளர் அப்துல் ரஹ்மானை ஆதரித்து திருமாவளவன் பிரச்சாரம் செய்தார். இரவு 10 மணியை தாண்டியும் அவர் உரையாற்றினார், பிரச்சாரம் செய்துள்ளார். இந்திய தேர்தல் ஆணையம் திருமாவளவன் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது. திருமாவளவன் ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு பொறுப்புள்ள அரசியல் கட்சி தலைவர். பிற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அறிவுரை கூறுவது போல் பாசாங்கு செய்பவர். குறிப்பாக எடப்பாடிக்கு ஆலோசனை கூறுபவர். இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்புள்ள அரசியல் தலைவரான திருமாவளவனுக்கு இரவு 10 மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்பது தெரியுமா தெரியாதா என்பது தெரியவில்லை. ஆனால் ஒரு பொறுப்புள்ள அரசியல் தலைவர் சட்டங்களை பின்பற்ற வேண்டும், அதை பிறருக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும். ஆனால் திருமாவளவன் அவர்களே இரவு 10 மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்தது சட்டத்தை மீறிய செயல். காவல்துறை திருமாவளவன் மேல் வழக்கு பதிவு செய்துள்ளது. இரவு 10 மணிக்கு மேல் தமிழகம் முழுவதும் திமுக வேட்பாளர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். இதை கண்கொத்தி பாம்பு போன்று காவல்துறை கண்காணித்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும்.